ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். ராஜ வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி வழங்கும் உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், இந்த திட்டத்தை மாற்றி அமைத்து விபிஜி ராம்ஜி அப்படின்ற பெயர்ல ஒரு புதிய மசோதா ஒன்றை மக்களவையில் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் மத்திய அரசு. இதுல என்ன அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மெயின் விஷயமா பார்க்கப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஏன் மகாத்மா காந்தி என்ற பெயரை மாற்றிவிட்டார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிட்டு வராங்க. மகாத்மா காந்தினாவே பிடிக்காதா, காந்தினாவே பிடிக்காதான்லாம் கூட நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது, மக்களவையில் பேசும்போது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள்லாம் கேட்டிருக்காங்க. அந்த பேரே மாத்தி, அது காந்தினாவே ஒரு அலர்ஜி ஆகி அந்த பேரை மாத்திருக்கீங்களா, அது பதிலா ராம்ன்றது நீங்க எதை நினைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அதையும் தாண்டி இந்த திட்டத்தை இவ்வளவு நாளாக பங்களிப்பு மத்திய அரசிடமிருந்து முழுமையான பங்களிப்பு இருந்ததை இப்ப மாநில அரசு 40%, மத்திய அரசு 60% என்று மாற்றி அமைத்திருக்கிறார்கள். சோ இதற்கும் நிதி பங்கீடுல, ஏன்னா ஏற்கனவே ஜிஎஸ்டினால பல மாநிலங்கள் திணறி வரும்பொழுது இந்துவும் அவங்களுக்கு ஒரு சுமையாக மாறிவிடாதான்ற கேள்வியும் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து வருது. தமிழகத்திலிருந்தும் குரல் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் இன்னைக்கு கூட ட்வீட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக இந்த திட்டமே முடங்கி போய்விடக்கூடிய சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். உண்மையாவே இதுதான் நிலைமையா? ஆனா மத்திய அரசின் தரப்புல சொல்லும்போது இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, இது விவசாயிகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இந்த திட்டம் மாற்றப்பட்டு இருக்கிறது, இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாருங்க அப்படின்னு தொடர்ந்து அவர்கள் தரப்பிலிருந்தும் குரல் வருது. இப்ப யாருடைய குரல் சரியானது? காந்திய அடிகள் அவர்களுடைய பெயரை மாற்றியது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? அதை ஏன் இப்ப செஞ்சாங்க? இதுல என்ன பலன் கிடைத்து விட போகிறது அப்படின்ற கேள்வியும் எழுகிறது. இது அவசியம் தானா இந்த நேரத்துல அப்படின்றதும், ஏன்னா திட்டத்துடைய பலன்கள் வெளியில தெரியாம மாற்றப்பட்டதே இங்க ஒரு பெரிய அரசியலாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இது பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அரங்கில் காங்கிரஸ் முருகையன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். இணையம் வழியாக பிஜேபியின் திரு செல்வம் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். நான் முருகையன் சார்ட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெயர் மாற்றத்தை இவ்வளவு பெருசாக எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ஏன்னா இந்த திட்டமே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பெயர்ல தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் இதை பேரே மாற்றப்பட்டிருக்கிறது மகாத்மா காந்தி. இல்ல, இது தவறான தகவல். இதுதான் தகவல். முதல்ல இது பெரிய விஷயம். இதுதான் விஷயம். கேட்டதே ஆமா. இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பெயர் மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் என்று 2006 யூபிஏ அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை இவர்கள் என்ன ஒன்னாலும் மாற்றுங்க. நீங்க மகாத்மா காந்தியினுடைய பெயரை இந்த நாட்டினுடைய தேச தந்தை என்று இருக்கக்கூடிய ஒருவருடைய பெயரில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தை, நடைமுறையில் இருந்த திட்டத்தை, அதை மாற்றி அமைப்பது என்பது முதலில் கண்டனத்துக்குரியது. அது பூஜ்ய பாப்புன்னு வச்சிருக்காங்க. பாப்புன்னு காந்தியடிகளை கூப்பிடுவாங்க இல்லையா? என்ன வேணாலும் அது தெரியும் தானே காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு தெரியாம இருக்காங்க. அந்த விளக்கெல்லாம் கொடுக்க வேணாங்க. இல்ல சார், நான் கேட்டேன். மகாத்மா காந்திங்கிற பேர் தானே இங்க இருக்கு. அதை ஏங்க நீங்க மாத்துறீங்க? மகாத்மா காந்திங்கிற பேர்ல இருக்கிறத நீங்க என்ன வேணாலும் அந்த திட்டத்துல மாற்றத்தை கொண்டு வாங்க, அதிகப்படுத்துங்க, குறைச்சு போடுங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க 2006 கொண்டு வந்த பிறகு 53,000 கோடி நாங்கள் அதுக்கென்று ஒதுக்கணும். இவங்க வந்த பிறகு 2014 வந்த பிறகு அது 36,000 கோடியா குறைச்சாங்க. 40,000 கோடியில இருந்து 33,000 கோடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல குறைக்கப்பட்டுருச்சு. இல்ல, அதுக்கப்புறம் கடுமையான கண்டனங்கள் வந்த பிறகு, எதிர்ப்பு வந்த பிறகு மறுபடியும் அது 36,000 கோடியில இருந்து 46,000 கோடிக்கு அது உயர்த்தினாங்க 2014-15. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், நீங்க ஏதாவது நீங்க சில மாற்றங்கள் செய்யுங்க.
இது மகாத்மா காந்தியினுடைய பெயர்ல இருக்கிறத மாத்தணுங்கிறது என்ன கட்டாயம்? அவருடைய அவர் இறக்கும் போது கூட ராமன்ற பேரை உச்சரித்து அதெல்லாம் தேவையில்லைங்க. அந்த விளக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க வேற எதுக்காக வைங்க. மகாத்மா காந்தி மேல அவள் பக்தி இருந்ததுன்னு சொன்னா நீங்க வேற எதுக்காவது உருவாக்குங்க, ஏதாவது புதிய திட்டத்தை வைங்க. நீங்க இந்த இதுல போயிட்டு ஜவஹர் வந்து வேலை வாய்ப்பு திட்டமா தான் இருந்தது அது. அப்ப அதை மாத்தும் பொழுது அப்ப ஜவஹர்லால் நேருக்கு வந்து அதெல்லாம் இல்லைங்க, குறைச்சிட்டு மாத்திட்டீங்களா? அதெல்லாம் வைக்கல. முதல்ல வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்று 2006 அதுக்கப்புறம் வந்து மகாத்மா காந்தி ஊரக திட்டம் 2009 இருந்து அதை வந்து மாத்தி நாங்க அமைச்சோம். ஜவஹர் எல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல இருந்தது. அதனால நீங்க வந்து 1000 நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொன்னோம்னா எதிர் குற்றச்சாட்டை வைத்து சமாளிக்க பார்க்காதீங்க. அது இல்ல. மகாத்மா காந்தியின் பெயரால் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நீங்கள் ஏன் மாற்ற வேண்டும்? சரி, அதுல சில மாற்றங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு, குற்றங்கள் இருக்கு. அதையெல்லாம் உங்களுடைய ஆட்சியில நிவர்த்தி பண்ணுங்க, நான் வானான்னு சொல்லல. ஆனா நீங்க வந்து பெயர் மாற்றம் செய்து அவர் பெயரை, ஏன்னா அவர் வந்து 2014 மோடி ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒன்று சொன்னார், யூபிஏ அரசில் மிகவும் பின்தங்கிய திட்டம், மிகவும் ஒரு மோசமான திட்டம், ரொம்ப தோல்வி அடைந்த திட்டம் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்று அப்பொழுதே பார்லிமெண்ட்ல பேசினார். அப்பொழுதே அவருக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று மிகப்பெரிய முடிவில் இருந்தார். அதுக்கு என்னென்னமோலாம் நடவடிக்கை எடுத்து பார்த்தார், ஆனால் அது நடக்கலை. ஏன்னா இந்த திட்டம் என்பது இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஐக்கிய நாடு சபையினுடைய அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க சேர்ந்து நடத்தின ஒரு ஆய்வில் 27 கோடி மக்கள் இந்த இந்தியாவில் வந்து வறுமை தலையிலிருந்து மீண்டு வந்திருப்பதாக ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது. அப்படிப்பட்ட வறுமையை ஒழிக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டத்தை அதை வந்து நீங்க அதை மாற்றி அமைக்க முயற்சிப்பது எதுக்கு? பேரை மாற்றுவதற்கு. 100 நாளை வந்து நாங்கள் 125 நாள் ஆக்க போறோங்கிறீங்க. நீங்க வந்து மத்திய அரசு மட்டுமே கொடுக்கப்பட்ட நிதி உதவியிலிருந்து நீங்க இப்பொழுதுக்கு வந்து 60க்கு 40, 60 மத்திய அரசு, 40 மாநில அரசு என்று மாநில அரசுகளின் தலையில் கட்ட முயற்சிப்பது ஏன்? அதுவும் சொல்ல போனா முழுவதுமாக மத்திய அரசு கொடுக்கும். சிதம்பரம் அவர்களே சொல்லியிருந்தாரு, மாநில அரசையும் நம்ம இதுக்குள்ள அக்கௌண்டபிள் கொண்டு வரணும் அப்படின்னு அப்பவே சொன்ன விஷயம் இருக்குங்க. அது சொன்னது சிதம்பரம் அவர்களே இத வந்து சொன்னதுதான். அதுல வந்து இந்த திட்டத்தின் மூலமாக சொத்து உருவாக்கம் இருக்கு இல்லையா, அதுல அந்த திட்டத்தை பயன்படுத்தி ஏதாவது சொத்து உருவாக்கம் செய்தால் அதுக்குரிய முதலீட்டுல வந்து ஏற்கனவே 75-25 என்று இருந்தது. 25 மாநில அரசு, 75 மத்திய அரசுன்னு இருக்கு. ஏற்கனவே மாநில அரசுடைய பங்கு இருக்கு. நீ எதை வேணாலும் கொண்டு வாங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க இதெல்லாம் கொண்டு வாங்க. நீங்க மகாத்மா காந்தியினுடைய பேரில் இருந்ததை மாற்றுவதுதான் எனக்கு மிகவும் கடுமையான குற்றச்சாட்டு. இதனால வந்து நீங்க என்னத்தை பெருசா செய்ய போறீங்க? நீங்க செல்வம் சார், அதாவது ஒரு திட்டத்தை மாற்றுவதுங்கிறது சரிதான், அதை இம்ப்ரூவ் பண்றதுன்றது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா அந்த பேரை மாற்ற வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? தினமலர் உரைகள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு, நிறுவனத்திற்கு, அதே போலவே நெறியாளர் சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் அண்ணன் முருகையனுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது சகோதரி, இந்த 100 நாட்கள் வேலை திட்டம் இருக்கு பாருங்க, இந்த திட்டம் வந்து சிறப்பான திட்டம். அது முறைப்படுத்துகிற முறை வந்து மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு தவறு நடந்துகிட்டு இருக்கு. அதை மனச்சாட்சி உள்ள மனிதர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா இருந்தா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதாவது அமுல்படுத்துவது மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதுலயும் குறிப்பா ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு பாருங்க, பஞ்சாயத்து யூனியன், அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற இது, அத பஞ்சாயத்து யூனியன், அதுக்கு பிறகு பஞ்சாயத்து. இதுல 365 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அதுல குறைந்தபட்சம் ஒரு 40% பல வகையிலும் அதாவது கையாடல் செய்யப்படுகிறது, மோசடி செய்யப்படுகிறதுனா பகிரங்கமா குற்றஞ்சாட்டுல எனக்கு ஒண்ணு தவறு இல்லை. ஏன்னு கேட்டா, இல்ல வேலைக்கு போற பெண்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மரத்து அடியில போய் உட்கார்ந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு, பெரும்பாலான இடங்கள்ல நீங்க வந்து திடீர்னு போய் உங்க நிருபர்களை விட்டு நீங்க ஆய்வு செஞ்சா கூட இதான் நடக்கும். அதுல வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்யறதும் அதுலயும் மோசடி நடக்கு. வேலைக்கு ஆட்களை தேர்வு செஞ்சுட்டு அதுல 40% பஞ்சாயத்து கிளார்க்கு, அதாவது பஞ்சாயத்து செயலாளர், அப்புறம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர், அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர்,
கிராமப்புற ஊராட்சிகள்னு இருக்கு அவங்க, இது அது இடைப்பட்ட அதிகாரிகள், இப்படி பல்வேறு நிலைகள்ல உள்ளவங்களுக்கு தினசரி அதுல தவறு நடக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு கட்டத்துல பாத்தீங்கன்னா விவசாய வேலைகளுக்கு ஆட்களே கிடையாது. விவசாயம் இன்னைக்கு ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா கிராமப்புறத்துல வேலைக்கு ஆட்கள் கிடையாது. 100 நாள் யாரை கேட்டாலும் 100 நாள் வேலைக்கு போறேன்னு சொல்லி காலையில இருந்தாலும் ஒரு 9 மணிக்கு போக வேண்டியது ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த திட்டத்துல மிகப்பெரிய அளவுல முறைகேடுகளும் மோசடிகளும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத முதல் சுற்றுல நான் பதிவு பண்ணிடுறேன். ரெண்டாவது, இல்ல அந்த முறைகேடுகளுக்கும் பெயர் மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? முறைகேடுகள் நடக்குது, ரைட், அதை சரி செய்யணும்ன்றது கரெக்ட், பெயரை எதுக்கு மாத்தணும்ன்றது தான் முதல் கேள்வி. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாற்றம் என்பது மாற்றம் கால ஓட்டத்துக்கு தகுந்தாற் போல இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா கிராமப்புற முன்னேற்றம் என்கிற நோக்கத்துல நீங்களே முதல் சுற்றுல சொன்ன மாதிரி தொடக்க உரையில சொன்ன மாதிரி மகாத்மா காந்திக்கு பிடித்த வார்த்தையே மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றி காலம் மாறிவிட்டதா? காந்திக்கு போல கோட்சை திட்டம் வைக்காம தலைவரே மகாத்மா காந்தி தேசம் விடுதலை அடைஞ்ச உடனே காங்கிரஸ் கட்சியை கலைக்கணும்னு சொன்னவர் மகாத்மா காந்தி. அதை விடுங்க, அதுல பேசினா நிறைய விஷயம் பேசணும். அதான் மகாத்மா காந்தி தேசம் விடுதலை அடைந்தவுடன் காங்கிரஸ் கட்சியை கலைத்து விட வேண்டும் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசாங்கம் 25 நாள் கூட்டி இருக்கு. ஒண்ணு, அது பாராட்ட மனசு வேணும். ஆகிறது மட்டும் இல்லாம இந்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை அதை மாத்தி இருக்கிறதுல ஒரு பெரிய பிழை இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா மகாத்மா காந்தியை இந்த ஒரு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாகத்தான் மகாத்மா காந்தி புகழை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று அவசியம் இல்லை. ரைட். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இந்த இடத்துல கரெக்டா தானே சொல்றாரு. ஏன்னா அதுதான், அதாவது நீங்க அந்த புகழை ஒரு திட்டத்துக்குள்ள அடக்க பாக்குறீங்க. அவருடைய புகழ் தேசமெங்கும் இந்த ஒரு திட்டத்தினால மகாத்மா காந்தி அவர்களை தெரியாதவர்கள் இந்த அதாவது உலகத்திலே யாரும் இருக்குங்க. உலகத்திலே இருக்க முடியாது. கொண்டு வராம இருந்தா ஒண்ணு இந்த ஒரு திட்டத்துக்குள்ள கொண்டு வராம இருந்துட்டா கூட ஒண்ணும் கவலை இல்ல. அதை பத்தி யாரும் கொச்சையா பேச மாட்டாங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வந்து விட்டு அவர் பேர்ல அதை நான் மாத்திரன்னு சொல்றது அவர் இழிவுபடுத்துவது இல்ல, அவரை கொச்சைப்படுத்துறது இல்ல. அவருடைய புகழுக்கு நீங்க வரலாற்றையே மாற்றி எழுதி விடுவீங்க. ஒரு பெயர் ஒரு திட்டத்துக்கு ஒரு பெயரை வரலாறு அரசியல் இந்த நாட்டுக்காக பல ஆண்டு காலம் சிறையில் வாடிய ஒரு தேச தந்தை உள்நோக்கம் தானே இது. ஏன்னா ஒரு திட்டத்துக்கு பெயர் மாத்துவாங்கன்றது 11 வருஷம் அவர் என்ன சொல்ற இல்ல மினிஸ்டரே என்ன சொல்றாரு, அவர் எங்க மனதில் இருக்கிறார், அவர் நாங்க பெரிய அளவுக்கு மதிச்சிட்டு இருக்கோம், உங்களை காட்டிலும் நாங்கள் அதிகமாக ஏமாற்று வேலை எங்கள்கிட்ட சார். நீங்க அதை எடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு என்ன வந்தது? அதனால என்ன பாதிப்பு? அவர் மகாத்மா காந்தி தடுத்தாரா? 100 நாளை 125 நாளாக நீங்க மாற்றக்கூடாதுன்னு தடுத்தாரா? மகாத்மா காந்தியினால ஏதாவது பாதிப்பா? அந்த திட்டத்துல இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் சரி நீக்குங்க. நான் என்ன சொல்றேன், குறைபாடுகள் எல்லாம் நீங்க நீக்குங்க, குறைபாடுகளை தவிருங்க. கிரெடிட் அந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்களுக்கு தான் போகும். என்ன பெரிய குறைபாடு? மாற்றிட்டோம்னா இப்ப எந்த அரசு செய்கிறதோ அந்த அரசுக்கு போகும். கிராமப்புற மக்கள் எல்லாம் வேலை இல்லாமல் ஒருவேளை சோற்று கூட வழி இல்லாமல் இருந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்த மக்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தின் மூலமாக நாம் ஒதுக்கிய அந்த 50,000 கோயிலிருந்து இந்த ஏதாவது சொத்துக்களை சேர்ப்பதற்காகவோ ஏதாவது பெரிய சாதனை பண்ணுவதற்காக திட்டம் கொண்டு வரப்படவில்லை. கிராமத்து ஏழை எளிய மக்கள் ஒருவேளை சாப்பாடாவது ஒழுங்கா சாப்பிடணும் என்பதற்காக ஒரு இரக்க உணர்வோடு அன்னை சோனியா காந்தி அவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங் போன்றவர்கள் சேர்ந்து எடுத்த முடிவு. இல்ல திட்டத்தை 8.53 லட்சம் கோடி இது என்டிஏ அரசும் அதற்கு ஒதுக்கி இருக்கிறாங்க டோட்டலா இந்த 11 இயர்ஸ். நீங்க இதுவரைக்கும் ஒதுக்குனது நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லன்னு சொல்லல. இன்னும் இந்த திட்டத்தை எடுக்கல, திட்டத்துக்கு நிதி ஒதுக்காம இல்ல. புதுசா கொண்டு வந்திருக்கிறது மாநில அரசுக்கோ அந்த அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய பஞ்சாயத்துகளுக்கோ எந்த அதிகாரமும் இல்லை. எந்த வேலையை செய்ய வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எல்லா அதிகாரத்தையும் மத்திய அரசு எடுத்துக்கொண்டு விட்டது.
இனிமேல் கொண்டு இப்ப எந்த நீங்க வேலை செய்தாலும் எந்த சார், மாநில அரசு என்ன சார் பண்ணிருக்கு? நீங்க மாநில அரசு மத்திய அதாவது அரசு சகோதரி, அதுல வந்து சகோதரி, மாநில அதாவது முருகண்ணா, ரொம்ப தப்பு தப்பா சொல்லாதீங்க. நீங்க வந்து உரிமைகளையும் பறித்து விட்டார்கள். செல்வம் சார், இப்ப நீங்க இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன் வந்து அந்த அதிகாரம் ஃபுல்லா ஒரு சைடு குவிக்கப்படுது? ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்கன்னா ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் அந்த எடுக்க பாக்குறாங்க தொடர்ந்து? 60% அந்த சகோதரி இதுவரையும் 100% நிதியுமே 8.53 லட்சம் கோடி வந்து மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்திற்காக கடந்த 11 ஆண்டுகள்ல ஒதுக்கி இருக்காங்க. நீங்க மாநில அரசாங்கத்துடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை. ஆனால் இவர்கள் வந்து அந்த லேபிள மட்டும் யாரு மாநில அரசாங்கம் இந்த செய்வதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இவர்கள் வந்து வாக்கு அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கதை நடக்காது. இந்த பெயர் மாற்றமா? அந்த வாக்கு நீங்க அறுவடை செய்யணும்ன்றதுக்காக பெயர் மாற்றமா இது? எந்த மாநில அரசாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் திமுக அரசு சொன்னதுண்டா? இல்ல சார், அது எப்பவுமே கிளைம் பண்ணதே காங்கிரஸும் திமுக கொண்டு வந்தது. அது யாரு கிளைம் பண்ணிச்சு? நான் என்ன சொல்றேன், நீங்க அப்ப இங்க நாங்க ஓட்டு வங்கி வாங்கிட்டோம், அத சொல்லி நாங்க ஓட்டு வங்கி உருவாக்கிட்டோம். நீங்க அனுமதிங்க, அப்பதான் அவர் பேசுறது. நீங்க முருகன் கொஞ்சம் அமைதியா இருங்களே. ஏன் பெரிய மனுஷன் நீங்களே காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர், நீங்களே இப்படி போட்டு நீங்களாக ஆதரிக்கிறீங்களா சார்? அட்லீஸ்ட் நீங்க அந்த பெயர் மாற்றம் செய்ததை நான் வந்து ஆதரிக்கலன்னு சொல்லி இருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன் சார். இல்லங்க, இல்ல தவறு இல்லங்க. நீங்க மாநில அரசாங்கம் ஒரு அரசு மாறுகிற பொழுது இப்ப மாநில அரசாங்கம் எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர் வீட்டு வசதி திட்டம், கலைஞர் பல்கலைக்கழகம், கலைஞர் கனவு திட்டம், கலைஞர் தும்மிய திட்டம், கலைஞர் இருமிய திட்டம் திட்டங்களுக்கு அந்த பேரை வைக்கிறாங்க. கரெக்ட். அவங்க ஆட்சி காலத்துல வந்து யார வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் பெயரை வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ பெயர் வைக்கிறாங்க. ஏன் ஒரு எக்ஸிஸ்டிங் திட்டத்துக்கு பெயரை இந்த அளவுக்கு டோட்டலா, அதாவது முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா வாயிலே நுழையலப்பா எங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு பேரை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. வாயிலே நுழையலன்னா அது விக்சித் பாரத்ங்கிறத வாயில நுழையலன்னு சொன்னா அது அவங்களுடைய தவறு. அந்த பேரை சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வார்த்தை ஒரு தடவை. சகோதரி ராம்ஜி தான், ராம்ஜி. அதாவது மகாத்மா காந்தி விரும்பிய ராமருடைய பெயரை வைத்திருக்கிறோம். மகாத்மா காந்தியினுடைய கடைசி காலத்திலே கூட அவர் உயிர் துறக்கும் போது கூட ஹரே ராம் என்றே அவர் உயிர் துறந்தார். அந்த ராமனுடைய பெயரை மகாத்மா காந்தியுடைய ஆன்மா என்ன சொல்லியதோ அதைத்தான் செஞ்சிருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது, பொதுமக்களுக்கான ஒரு வந்து ஊரக வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இது வந்து ஒரு காமனா ஒரு மதசார்பற்ற முறையில இருக்கிறது தானே அந்த பேருக்கே ஒரு கரெக்டா இருக்க முடியும். இப்ப சகோதரி நான் என்ன கேட்டீங்கன்னா, நான் இன்னும் ஒரு விஷயம், நீங்க இதுல போய் மதச்சாயத்தையும் இல்ல மதச்சாயத்தை அரசியல் சாயத்தை பூச வேண்டாங்கிறது என்னோட கருத்து. மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தில் இப்போ நீங்க வேற ஒண்ணு வேண்டாம், இந்தியன் பீனல் கோடுன்னு இருந்தது. அதாவது சட்டங்கள்ல இந்திய தண்டனை சட்டத்தை இந்தியன் பீனல் கோடுன்னு இருந்தது. அத பாரதிய நியாய சங்கீதான்னு மாத்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? காலம் மாறுகிறது. 1860 இல்ல, நான் அத கூட ஏத்துக்கிறேன் சார். இங்கிலீஷ்ல இருந்ததை நீங்க வந்து நம்ம நாட்டுடைய வந்து லாங்குவேஜ்ல மாத்திருக்கீங்க, அத கூட ஏத்துக்க முடியும். ஆனா இது வந்து நம்ம வந்து நாட்டிற்காக போராடிய ஒரு தலைவருடைய பெயர்ல இருந்ததை எதற்காக மாத்தணும்? விருப்பப்படுகிற உங்களாலும் விருப்பப்படுகின்ற ஒரு தலைவர் அவரோட பெயரை மாத்தணும். மகாத்மா காந்தி காங்கிரசுக்கு சொந்தமானவர் இல்லை. மகாத்மா காந்தியை கொண்டாடுகிற உரிமையோ மகாத்மா காந்தியை கொண்டாடுகிற உரிமை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமானது கிடையாது. இவங்க சோனியா காந்தின்னு வச்சுக்கிட்டாங்க, இந்திரா பிரியதர்சினி இந்திரா காந்தின்னு வச்சுக்கிட்டாங்க, ராகுல் காந்தின்னு வச்சுக்கிட்டாங்க. அதனால இன்னொன்னு கேளுங்க, இவர்களுக்கும் காந்திங்கிற பெயருக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப என்ன காங்கிரஸ் கட்சிக்கு என்ன கலக்கமும் பயமும் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, காந்தி பேரை எடுத்துட்டதுனால நம்ம குடும்பத்தையும் பேர் மறைஞ்சிருமோன்னு நினைக்கிறாங்க. மகாத்மா காந்தின்னு சொல்லும் போதெல்லாம் சோனியா காந்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ
அது மறைஞ்சிருமோங்கிற பயம் காங்கிரஸ் கட்சிக்கு அண்ணன் முருகையனுக்கு வந்திருக்கு. அதுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா காந்திங்கிற பேரு உங்களுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லை. பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய பேரை சொல்லுங்க, மோதிலால் நேருடைய பேரை சொல்லுங்க. காந்திங்கிற பேரை நீங்களா வந்து காந்தியினுடைய களவாடி வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர். அதனால நீங்க பேசாதீங்க, தயவுசெய்து ஒண்ணு கேளுங்க. இப்ப 125 நாள் ஆக்கியிருக்காங்க, 125 நாள் ஆக்கியிருக்காங்க. ரெண்டாவது 60க்கு 40 60% தொகையை மத்திய அரசு கொடுக்கும் போது மாநில அரசு 40% கொடுத்தா என்ன? 40%. ஏற்கனவே ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நிதி பகிர்வு பத்தி ஒரு பெரிய தொடர்ந்து வந்து ஒரு விவாதம் போய்கிட்டே இருக்கு. மாநிலங்கள் கஷ்டப்படுதுன்னு சொல்றாங்க, நிதி சுமையில இருக்குன்ற விஷயம், நிறைய கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவா இந்த திட்டத்துக்கான ஒரு சுமையையும் மாநிலங்கள் மீது சுமத்தினா இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அதனாலதான் தமிழ்நாட்டுல இந்த திட்டம் இருக்குமானே தெரியலன்னு முதல்வர் சொல்றார். சார் சகோதரி ஒண்ணு கேளுங்க, உங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்க நினைச்சா வந்து 500 அம்பிங்க 1000 அம்பிங்க இலவச பஸ் சம்பந்தம் இல்லாம, அதாவது அவசியம் இல்லாத திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் அள்ளி கொடுத்து பேர் வாங்க நினைக்கிறீங்க. இந்த 40% நீங்க கொடுத்துருங்களேன். நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தின் மூலமாக நடக்கிற திட்டத்தினுடைய பயனை அல்லது திட்டத்தின் மூலமாக கிடைக்கிற புகழை மாநில அரசு தனக்காக ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கும் பொழுது இதையே நீங்க வந்து 40% பங்கெடுக்க கூடாது. 40% மாநில அரசுகள், தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் தான். ஓகே ஓகே, அதாவது நீங்க முறைகேடுகள் நடந்தா சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. முறைகேடுகள் நடக்கிற இடம் எங்க இருக்கு? மாநிலங்களுடைய கண்ட்ரோல்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது அங்க முறைகேடுகள் நடக்குது. அப்ப அந்த முறைகேடுகள் நடக்க கூடாதுன்னா அந்த கண்ட்ரோல் வந்து வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய நீங்க எந்த மாநிலத்துல என்ன முறைகேடு நடக்கல? இந்த இதே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நிறைய டைம் இத பத்தி நம்ம வந்து பேசியே இருப்போம். நீங்களுமே விவாதத்துல கலந்துட்டு இருப்பீங்க. மன்னரேகால நிறைய வந்து ஹோல்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கலாங்க, இருக்கு. அப்ப நான் வந்து மத்திய பிரதேசத்துல உள்துறை அந்த விவசாயத்துறை அமைச்சருடைய மகனே 6000 கோடி வந்து 600 கோடியை வந்து இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல ஊழல் பண்ணதாக ரிப்போர்ட். நேரடியா வங்கியில போடுறது, நேரடியா பணத்தை கொடுக்காம வங்கியில வந்து அவங்க பேர்ல வங்கியில போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்க சிஸ்டத்தை வந்து அதெல்லாம் மாத்துங்க. அது வந்து பணத்தை வந்து நேரடியா அவர்களுக்கு மக்களுக்கு போய் மத்திய அரசும் நிதி பகிர்வு மத்திய அரசும் நிதி பகிர்வு செய்ய வேண்டியிருக்கு. மாநிலங்கள்ட்ட வர்ற வருவாயை வச்சுதான் அந்த நிதி பகிர்வு பண்ண வேண்டியிருக்கு. இருக்கும்போது ஃபுல் பொறுப்பு, அதுவும் நிறைய வந்து ஊழல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்காத அரசுகள் இருக்கும் பொழுது அப்ப ஏன் அந்த பொறுப்பு அவங்க கிட்ட கொடுக்க கூடாது? நீங்க 40% பண்ணுங்க. ஏற்கனவே ஜிஎஸ்டிங்கிற பேர்ல வந்து ஒட்டுமொத்தமா தமிழ் மாநிலங்களுக்கு வந்து இன்னும் பெரிய வரி வருவாய் இல்லாத அளவுக்கு எல்லாம் நம்ம வரி வசூல் பண்றோம் இல்லீங்களா? அப்புறம் அது இல்லாம தனியா ஏதோ இன்னொரு வரி இருக்கு பாருங்க, அதை போட்டு நம்ம அது வந்து மாநிலங்களுக்கு பங்கே கொடுக்காம அதுல இருந்து நீங்க வசூல் பண்றீங்க. பல கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் 50 அப்படியே தந்துறோம். இதுல இந்த 50ல நாங்க பிரிச்சு அதுல தான் நாங்க பிரிச்சு தரோம், எல்லாம் கிளியரா சொல்லிட்டாங்க. பல தடவை ஜிஎஸ்டிக்கு வழக்கம் அளிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி நீங்க வந்து வசூல் பண்றீங்க, அதுல இருந்து நாங்க வாங்குறதுக்கு தாளம் போடுறாங்க. மாநிலங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அது வந்து முறையோட நீங்க கொடுக்கிறதுக்கு விரும்பல. கரெக்ட்டா கொடுத்துட்டாங்க. அது வந்து அந்த டெவல்யூஷன் வந்து ரொம்ப கிளியரா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா அது வந்து லிஸ்ட்லயே வருது. 3-4 மாசத்துல நாங்க கொடுத்துட்டோம். என்ன கேக்குறேன், ஒரு 10-20 பணக்கார வர்க்கம், ஒரு பெரிய பண முதலாளிகளுக்கு 16 லட்சம் கோடியை நீங்க தள்ளுபடி பண்ணுவீங்க. 16 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுவீங்க. ஆனா இதுல ஒரு 50,000 கோடி 40,000 கோடி ஒரு ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர்ற பணத்தை இல்ல அதுல ஊழல் நடுவுல இருக்கிறவங்க ஊழல் பண்றதுனால யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சரியா போய் சேராததான பிரச்சனை. ஓஹோ, நீங்க இந்த திட்டத்தை பேரை மாத்தின உடனே ஊழல் நடக்காதோ? திட்டத்தை பேரை மாத்திட்டா ஊழல் நடக்காது. ஏங்க நீங்க எல்லா பணிகளுக்கும் கிடையாது, ஒரு 4 பிரிவு. ஆமா, 4 பிரிவு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு, விவசாய வேலைகளுக்கு வந்து ஆளே கிடைக்காத ஒரு சூழல் இருக்கும்போது அந்த பீரியட்ல அந்த பர்டிகுலர் 60 நாள்ல கண்டிப்பாக இந்த பணி நடைபெறாதுன்ற அளவுக்கு ரொம்ப கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. பண்ணையார் ஆட்சி முறை வரப்போகுது. பண்ணையார் ஆட்சி முறை வரப்போகுது. அந்த நேரத்துல வந்து பெரிய பணக்காரன் வந்து இப்ப இந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டான். நீங்க போட்ட ரோடுக்கே 100
நாள் வேலை வாய்ப்பு திட்டம். ஏற்கனவே போட்ட ரோடு குளத்தை சீரமைச்ச குளத்துக்கே ஒரு அந்த மாதிரி வேலை. ஒரு 2 மாதத்துக்கு வந்து இதை நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான், 350 ரூபான்னு சொன்னா 200 ரூபா கொடுக்குறம்மா, அதுக்கு மேல கேட்டா போயா வேலை இல்லை வீட்டுக்கு போமா. ஒரு முன்ன என்ன பண்ணுவாங்க, அவன் சம்பளம் சரியா கொடுக்கலன்னு சொன்னா போயா நான் 100 நாள் வேலை சொன்னாங்க. அந்த வாய்ப்பை நீங்க வந்து மறைக்கிறீங்க. அந்த வாய்ப்பை மாற்றி அமைக்கிறீங்க. அந்த வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தால் அதுக்கான படியை மாநில அரசு கொடுக்கணும். அவங்களுக்கு வேலை கொடுக்காத பட்சத்துல அது இருக்கு, அது இப்ப இல்ல, ஏற்கனவே இருக்கு. அது மாநில அரசு கொடுக்கணும்னு சொல்லிட்டுப்பா. அதுதான் ஏற்கனவே இருக்கு, இப்ப மாநில அரசு கொடுக்கணும் இல்ல. அதுதான் எல்லாமே மாநில அரசு மேல தள்ள போடுறீங்க. 60க்கு 40% கொடுக்கணும்னு ஒண்ணு பண்ணிட்டீங்க. வேலை கேட்டு உங்களுடைய கண்காணிப்பு கரெக்டா வரும்ல. எல்லாம் நீங்க சொல்ற மத்திய பிரதேசம் ஆகட்டும், இங்க தமிழகம் ஆகட்டும், எல்லாருமே இப்ப நான் 40% நான் ஒரு இடத்துல போடுறேன்னா நான் எப்படி கண்காணிக்கணும் அந்த வேலையை? இல்ல இல்ல இல்ல, இப்ப அப்ப அந்த கண்காணிப்பு வரும். அப்ப கரெக்டா வேலை நடக்கும். யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும், நடுவுல இருக்கிறவங்களுக்கு போகாது. இதெல்லாம் இப்படிதானே சார் ஒரு ஊழல் சரி பண்ண முடியும்? மாநில அரசு மேல வந்து பழியை போட்டு பலுவை தூக்கி வைப்பதற்கு இது மாதிரி காரண காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்து ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்துல நீங்க அதுல ஊழல் நடக்குது, அது முறைகேடு நடக்குது. அதெல்லாம் எல்லா திட்டங்கள்லயும் கொஞ்சம் முறைகேடு இருக்கதான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை திருத்தி அமைக்க வேண்டும் அல்லது அதை மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. அதுக்காக திட்டத்தின் பெயரை நான் மாற்றி விட்டேன். எனவே யாரும் எந்த ஊழலும் பண்ணக்கூடாது, யாரும் எந்த தவறும் நடக்காது. இனிமே எல்லாம் எங்க பொறுப்பு, எங்க கையிலன்னு சொன்னா இனிமே பண்ற தப்புக்கெல்லாம் யாரு வந்து இவங்க பொறுப்பெடுத்துக்குவாங்களாப்பா? அப்படிதான் சார் வரும். எங்க வருது ஆட்டோமேட்டிக்கா? ஏன்னா இப்ப நீங்க 40% பங்குதாரர், அப்ப பங்குதாரருக்கு கொஸ்டின் கேட்பாரு. பங்குதாரர் கொஸ்டின் கேட்காம எப்படி போவாங்க? முன்ன அப்படிதான் வந்து நிதி கமிஷனை வந்து நிதி ஆயோக்னு மாத்துனீங்க, பேர் தான் மாத்துனீங்க. என்ன இது பண்ணிட்டீங்க? நிதி பகிர்வே அதிகமா கொடுக்கப்படுகிறது இப்பதான். அந்த பர்சன்டேஜ் உயர்த்தினதே மோடி அரசு காலத்துல தான். இல்ல இல்ல இல்ல, பர்சன்டேஜ் நீங்க காங்கிரஸ் காலத்துல இல்ல இல்ல இல்ல. அது 41 38ல இருந்து 41ன்னு சொன்னாங்க. ஆனா அந்த அளவுக்கு குடுக்குறது கிடையாது. என்ன சார் அந்த அளவுக்கு குடுக்குறது கிடையாது. இப்படி ஒரு பிம்பத்தை, இப்படி ஒரு போலியான தகவல்களை வளர்கின்ற பொருளாதாரத்துல வந்து எல்லா வரியையும் அதெல்லாம் இல்லாம 16% வளர்ச்சி வந்துருச்சு தமிழகத்துக்கு. முன்னால் பணமே கிடைக்காம தமிழகம் 16% வளர்ச்சி போன ஆண்டை விட இந்த ஆண்டு அப்படியே வந்துருச்சா, தானா வந்துருச்சா? தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அந்த மக்களுடைய முன்னேற்றம் முயற்சியும் முக்கியமான காரணங்க. கண்டிப்பா அரசினுடைய காரணம் ஒண்ணு, அந்த மக்களே வந்து தான் முன்னேற வேண்டும் என்ற முயற்சி இருக்கிறது, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். மத்திய அரசாங்கம் மாநில அரசை எவ்வளவுதான் புறக்கணித்தாலும், எவ்வளவுதான் வந்து நமக்கு நிதி சுமையை உருவாக்கினாலும், ஆனா தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு நேற்று இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து இந்தியாவிலிருந்து ஒரு மாறுபட்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது காமராஜர் காலத்திலிருந்து அன்றைக்கு போட்ட விதை இன்றைக்கு வந்து 16% ஜிஎஸ்டி இதா இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு வளர்ந்திருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு அன்றைக்கு போட்ட விதை. நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் உருவதற்கு காரணமாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து போட்ட விதை இன்னைக்கு நான் வளர்ந்திருக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. கட்டமைப்பு வசதிகள் வந்தது வந்து இப்ப இந்த ஒரு 10 வருஷத்துல அதெல்லாம் கிடையாது. கட்டமைப்பு வசதி வந்து டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தங்க சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இல்ல இல்ல, சாலைகள் கிலோமீட்டர் சாலைகள் வந்து கணக்கு இல்ல இல்ல. இங்க அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்துல தங்க நாற்கர திட்டம் கொண்டு வந்தார், வரவேற்கத்தக்கது. ஆனா அவர் காலத்தில் 1500 கிலோமீட்டர் போட்டத எங்களுடைய ஆட்சி காலத்துல நாங்கள் 3500 கிலோமீட்டர் வீதம் நாங்க போட்டுருக்கோம். டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இல்ல, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தான் இந்த நாட்டில் தங்க நாற்கர திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில். அந்த பொற்காலத்தில் ஏற்பட்ட அந்த முயற்சியின் காரணமாக தான் இங்க பல தொழிற்சாலைகள் வருவதற்கு காரணமாக இருந்தது. அந்த சாலை போக்குவரத்தை வந்து முன்னேற்றியதில் இவர்களுக்கு பெரிய பங்கு இல்ல. செல்வம் சார், கடைசியா வந்து நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது என்னன்னா, இப்போ ஒரு திட்டத்தோட பெயரை மாத்தி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த திட்டத்தை பத்தி வந்து இந்த மசோதாவை வந்து பாஸ் ஆகாமலே போக போகுது. இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுதே தவிர இந்த மசோதா சட்டமாக மாறாமல் இப்ப வந்து நிலைக்குழு அந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு சூழல் தான் தென்படுது. இப்ப இது மூலமா நம்ம ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய திட்டத்திற்கு ஒரு ஆபத்து தானே வர்ற மாதிரியான ஒரு போக்கு தானே இது. இதற்கு ஒரு பேரை மாத்தாமல் இருந்தா இந்த சூழலே வந்திருக்காதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கூட்டு பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறதே வந்து ஒரு ஜனநாயக முறைதான். ஏன்னா பார்லிமெண்ட் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போகுதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அப்பவே வந்து 2 எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி மற்ற கட்சிகள் நாடாளுமன்ற அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் எல்லாம் உட்கார்ந்து பேசித்தான் முடிவெடுக்க போறாங்க. இது திட்டம் எப்படி நிறைவேறும்னு நீங்க பாருங்க. நீங்க மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குமா
எதிர்க்கட்சிகள் வரிசையில காங்கிரஸ் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி கிடையாது. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் வெளியே வந்துட்டாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டாரு, மம்தா பானர்ஜி வெளியே வந்துட்டாங்க. அதனால இந்தியா கூட்டணியை பார்த்து பாரதிய ஜனதா அச்சப்பட வேண்டிய இடத்துல இல்ல. பாரதிய ஜனதா கட்சி முன்னேற்றத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் இந்த 3வது முறையும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிற நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் மீது யாராவது ஊழல் குற்றச்சாட்டு, பிரதமர் இந்த தவறை செய்தார், பிரதமருடைய அண்ணன் மகன் இதை தவறை செய்தார், பிரதமருடைய தம்பி மகன் இதை செஞ்சாரு, மந்திரி மகன் இதை செஞ்சாரு, யாராலையும் சொல்ல முடியல. அந்த அளவிற்கு ஒரு நேர்மையான அரசை கொடுக்கிறதுனாலதான் பீகார் வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் நடத்திய பித்தலாட்டத்திற்கு பிறகும் கூட பீகார் வரையும் வெற்றியை, மகத்தான வெற்றிகளை மகாராஷ்டிரால தொடங்கி சத்தீஸ்கர்ல இருந்து பீகார் வரைக்கும் நீங்க வரிசையா பாத்தீங்க, டெல்லியில இருந்து பாத்தீங்கன்னா வரிசையா தொடர் வெற்றி. அது மாத்திரமல்ல, இந்தியாவிலேயே தெற்கு சீமையாக இருக்கிற தென்கோடியில் இருக்கிற திருவனந்தபுரம், கேரளாவினுடைய தலைநகர திருவனந்தபுரத்துல கூட பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. அங்க வந்து அதிகபட்சமான வாக்குகளை பெற்றது காங்கிரஸ், 2வது கம்யூனிஸ்ட், 3வது பிஜேபி வந்து ஒரு 7%. நாங்க 37% ஓட்டுகளை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வலுவாக கால் பதிக்க இருக்கு. இதை பார்த்து அண்ணன் முருகையனுடைய கூட்டணி கட்சிக்கு பயம் இருக்கு. அண்ணன் முருகையனை கூட ஒரு மாசம் கழிச்சு பிறகு பாருங்க, அண்ணன் முருகையனை கூட மாநில அரசாங்கத்தை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு கட்டாயமும் தர்ம சங்கடமும் அவருக்கு ஏற்பட போகுதா பாத்துக்கிட்டே இருக்கு. பேச வேண்டிய கட்டாயம், எதிர்த்து பேச வேண்டிய ஒரு தவறுகள் நடந்தால் எதிர்த்து பேச நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு தான் அனுப்புவாங்க அப்படின்றதான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பார்க்கலாம் அங்கு என்ன தீர்வு கிடைக்கிறதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி. வணக்கம்.